முன்னாடி வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் கூட தொழில்துறை கிடைக்கப்படும் கடன்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். சிறு குறு உற்பத்தியாளர்கள் அவர்கள் உற்பத்தி பொருட்களை எவ்வாறு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வது தொடர்பான கருத்தரங்குகள் விழிப்புணர்வு கூட்டம் இங்கு நடைபெறும். இக்கூட்டமானது வியாபாரிகள் மேம்பாட்டுக்காக ஒரு சிறப்பு கூட்டமாக அமையும். அரசு செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி க. லட்சுமி அவர்களே, இந்த துறையுடைய அமைச்சராக இளைஞராக இருந்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் நமக்கு தந்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பொறுத்தளவு எந்த மாநிலத்திலும் கிடைக்காத ஒரு பெருமிதம் கிடைக்கிறது என்று கேட்டால் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன வழிகளை தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறையில் சிறிது மற்றும் பாதிப்பில்லாமல் நமக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இன்னைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு அடிகோலாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 5 முறை ஆட்சி புரிந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 1974 இந்த டாக்டர் நிறுவனத்தை உருவாக்கினார். வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அரசு செயலாளர் திருமதி
லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு முன்னிலை ஆற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக தலைவர் ஆரம்பித்து வந்த திரு உ. மதிவாணன் அவர்களே, தலைமை உரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஆரம்பித்த டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறு குறு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அருமையண்ணன் சி.வே. கணேசன் அவர்களே, தாக்கோ எம்பி கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே, செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலமாக தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அதாவது தாக்கோ சார்பாக இரண்டாவது முறையாக நடைபெறும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான மாபெரும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கள் இனிதே இன்று தொடங்குகிறது. இந்த கண்காட்சி கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அன்பண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அன்பண்ணன் திரு கிருஷ்ணசாமி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தொடங்கிய நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் மற்றும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண தொகையை உயர்த்தி வழங்கும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை வகுத்து இத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல கடந்த ஆண்டு இந்த டிஎன்பி கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது நம்முடைய இந்த கண்காட்சி கலந்துவிட்ட நபர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 8000க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஆனால் இந்த ஆண்டு 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போல வணிக நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 187 பேர் கடந்த ஆண்டுகள் பங்கேற்றனர். இந்த ஆண்டு அதிகரித்து 300 பேர் பங்கேற்றுள்ளார்கள். அதே போல அரசு துறை பொதுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் 28, இந்த ஆண்டு கூடுதலாக 30 பேர். அதே போல வங்கிகள் கடந்த ஆண்டு 10 பேர் பங்கேற்றனர். இந்த ஆண்டு 15 பேர் பங்கேற்றுள்ளார்கள். அதே போல 25,000 மேற்பட்டோர் கடந்த ஆண்டு பார்வையாளர்களாக பயன்பெற்றார்கள். இந்த ஆண்டு 2 மடங்கு, அதாவது 50,000 நபர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற அந்த சந்தோஷமான செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆதிதிராவிட நலத்துறையுடைய அமைச்சர், எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அன்பு சகோதரர் மதிவேந்தன் அவர்களே, இந்த அமைதியோடும் நீண்ட நேரமாக இவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மிகுந்த அமைதியோடு இருக்கின்ற கல்லூரியுடைய அனைத்து மாணவ செல்வங்களே, உங்களிடம் இருப்பது அன்பான வணக்கம். நம்முடைய ஆதிதிராவிட அமைச்சர் அவர்கள் நிறைவாக உங்களை நாம் தெரிந்து முடிக்கிறார். எல்லோரும் சுருக்கமாக பேசியிருக்கிறார்கள். நாமும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதை உறுதி செய்கின்ற வகையில் அமைதியாக ஆங்காக இருந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் இல்லை வெளியே போகணும்னு நினைக்கிறேன், வெளியே போங்க, உட்காருங்க, ஏதோ ஒன்று சிறுமி பண்ணுங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு ரோல் மாடலான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இது ஏதோ எங்கள் முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் என்பதற்காக நாம் பெருமைக்காக சொல்லிக் கொள்வதில்லை. இந்த ஆட்சி எப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள், செயல்பாடுகள், டெல்லியில் இருக்கின்ற முதலமைச்சரும் நம்ம முதலமைச்சர் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காரு, அதை கொண்டு இதை பார்த்து போய் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும் நம்முடைய திட்டங்களை பார்த்து கொண்டு அங்கே தேர்தல் வாக்குறுதி அளித்து அதை சொல்லி அவர்கள் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு
தமிழ்நாட்டுடைய